சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி மீனா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா மற்றவங்க கிட்ட மாட்டிக்குவாங்களான்றது சந்தேகம்தான். கிரீஷோட பெரியப்பா பெரியம்மா யாருன்னு இப்ப முத்துவுக்கு தெரிஞ்சிருது. இந்த விஷயத்தையெல்லாம் தன்னோட அம்மா மூலமா தான் முத்து தெரிஞ்சுக்கிறாருன்னு தெரிஞ்சதும் அவங்க அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி திட்டி தீக்குறாங்க. நல்ல வேளை முத்துவுக்கு கிரீஷோட அம்மா யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுநாளே மீனாவுக்கு ரோஹிணி தான் கல்யாணின்னு தெரிய வருது. ரோஹிணிக்கு தன்னோட அம்மா திதி கொடுக்கணும்னு சொல்ற கோயிலும் தன்னோட குடும்பத்தோட கோயிலும் ஒரே கோயில் தான் தெரிய வந்ததுனால கொஞ்ச நேரத்துல நான் வந்துறேன்னு சொல்லி மனோஜ் கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க இந்த திதியில கலந்துக்கிறாங்க. குலதெய்வ கோயில்ல சாமிக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தண்ணி எடுக்க குடத்துடன் வந்த மீனா இவங்க திதி கொடுக்கற காட்சியையும் அவங்க பேசிக்கிறதையும் கேட்டுறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மீனா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச ரோஹிணி திதியை கொண்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியான கோபத்துல இருந்த மீனா ரோஹிணியோட கன்னத்துல பலார்னு அரையறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காத ரோஹிணி கீழே சுருண்டு விழறாங்க. ரோஹிணி அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, என் மகளோட வாழ்க்கையை நீதான் காப்பாத்தணும்னு. கீழே விழுந்த ரோஹிணி அடிப்பட்ட வேங்கையாட்டம் எந்திரிச்சு வராங்க. கோபத்தோட இருக்காங்க. என்னை பத்தி வீட்டுல சொல்ல போறியா, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க மீனா கிட்ட. ஆனா ரோஹிணியோட அம்மா மீனா காலில் விழா குறையா கெஞ்சி கூத்தாடுறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சறாங்க. இளவனா மனசு கொண்ட மீனாவும் அவங்க அம்மா கெஞ்சறத பார்த்து மனசை மாத்திக்கிறாங்க. ரோஹிணி எல்லார்கிட்டையும் இப்ப உடனே மாட்டிக்க போறது இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது. ஒருத்தருந்து பார்க்கலாம்.